வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபியூர் சப்ஸ்டன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடி டயக்ராம், பிவி டயக்ராம், ஹெச்எஸ் டயக்ராம், டிஎஸ் டயக்ராம், அந்த டயக்ராம் ஃபுல்லாக இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா புக் இருந்தால் அதில் பார்த்துங்க, இல்லை வேறு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்செப்ட் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துங்க. ஓகேங்களா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குறிப்பிட்ட அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு சொல்லித்தரோம். ஓகேங்களா, இப்போ அது இல்லை அப்படி நீங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற டாபிக் மட்டும் படிச்சிங்க. ஓகேங்களா, வாங்க சிலபஸ்க்குள்ளே போகலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபியூர் சப்ஸ்டன்னா என்ன, அப்புறம் ஃபேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது ஃபேஸ். ஓகேங்களா, பிடி டயக்ராம், பிவிடி டயக்ராம். ஓகேங்களா, அப்புறம் சர்ஃபேஸ், அப்புறம் ஃபேஸ் சேஞ்ச் டெர்மினாலஜி, என்னென்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீம் எப்படி உருவாகுது, அப்புறம் எவாபரேஷன்னா என்ன. ஓகேங்களா, லேட்டன் ஹீட்னா என்ன, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஸ்டீமு, என்ட்ரோபி ஆஃப் எவாபரேஷன், என்ட்ரோபி என்தால்பி. ஓகேங்களா, இது ரெண்டும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலானது, அது ரெண்டும் பார்க்க மாட்டோம். அப்போ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டீம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த சாப்டரில் எது படிக்கலனாலும் இது படிச்சுக்கங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்மோ அல்லது அந்த ஃபார்முலாவோ கேட்டுரும். ஓகேங்களா, அப்புறம் மீதிக்கிற நான் சொல்கிறேன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துங்க. இப்போ 2019 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 1 2 3. ஓகேங்களா, அட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் இஸ். ஓகேங்களா, இது என்னன்னு தெரியும் நமக்கு. என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் நான் உள்ளே வந்து சொல்கிறேன். இப்போ கால்குலேட் த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டீம் விச் ஹேஸ் 1.5 kg ஆஃப் வாட்டர் இன் சஸ்பென்ஷன் வித் 50 kg ஆஃப் ஸ்டீம். ஓகேங்களா, அப்போ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்லேருந்து ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் தான். அப்போ 2 கொஸ்டின் இதுலேருந்தே கேட்டான். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் கேட்பாங்க, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா அல்லது சம்மு கேட்டுரும். ஓகேங்களா, அப்போ அது இல்லாமல் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளே பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ 2014 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதே கொஸ்டின் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அந்த ஃபார்முலா கேட்டான். இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள், ஹீட்டிங் ஆஃப் வெட் ஸ்டீம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இட் வில் பிகம் ட்ரை சேச்சுரேட்டட் இஸ் சிமிலர் டு த ஹீட்டிங். ஓகேங்களா, அப்போ நமக்கு வெட் ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி அதை ட்ரை ஸ்டீமராக மாற்றணும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இன்னொன்று என்ன வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பார்க்க போகிறோம், அது வந்து பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் நமக்கு, ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ அதில் என்ன நடக்கும் அதை பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் சூப்பர் ஹீட்டிங் இஸ் டன் அட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட் ஸ்டீமு, ட்ரை ஸ்டீமு, சூப்பர் ஸ்டீம், அதாவது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதோட நம்ம ப்ராப்பர்ட்டி, அதோட டெம்பரேச்சரில் எப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இப்போ வந்து வாங்க உள்ளே போகலாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபியூர் சப்ஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன தெரியும். ஃபியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்னங்க, the substance which is having same chemical composition throughout the mass is known as pure substance. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், வாட்டர் எடுத்துக்கிறேன், அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எடுத்தாலும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ நமக்கு வாட்டர் எடுத்துட்டேன், வாட்டர் நான் ஒரு ட்ராப் எடுத்தாலும் சரி, ஒரு குடம் எடுத்தாலும் சரி, ஒரு டேங்க் எடுத்தாலும் சரி, அது கெமிக்கல் காம்போசிஷன் H2O மாறாது. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி எடுத்திங்கன்னா, கடல் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு H2O மட்டும் இருக்காது, சில உப்புகள் மெக்னீஷியம், ஓகேங்களா, மெக்னீஷியம், சோடியம், நிறைய உப்புகள் கலந்துருக்கும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூர் சப்ஸ்டண்டாக இருக்க முடியாது. அப்போ ஃபியூர் சப்ஸ்டண்டாக இருக்க 2வது பாயிண்ட் என்னங்க, இட் கேன் பி மிக்சர் ஆஃப் மோர் தென் ஒன் பேஸ் ஆஃப் ஃபியூர் சப்ஸ்டன் இஸ் நோன் ஆஸ் ஃபியூர் சப்ஸ்டன். ஒரு ஃபியூர் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபேஸ் சேஞ்ச் வச்சுருக்கும். ஃபேஸ் சேஞ்சுன்னு நமக்கு என்னங்க, சாலிலேருந்து லிக்விட் ஆகும், லிக்விட்லேருந்து வேப்பராகவும் மாறக்கூடிய தன்மை அது பெற்றிருக்கும். அப்போ நமக்கு வாட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்மை இருக்குது. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியாகவும் நீராகவும் நீராவியாகவும் இருக்கிறது. அப்போ 3வது பாயிண்ட் என்னங்க, 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இட் கேன் பி மோர் தென் சிங்கிள் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஸ் ஃபார் ஹோமோஜீனியஸ் மிக்சர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கணும். ஓகேங்களா, அது அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட், இன்வேரியபிள் கெமிக்கல் காம்போசிஷன் இஸ் நோன் ஆஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர். அதாவது கெமிக்கல் காம்போசிஷன் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, அதாவது இன்வேரியபிள் கெமிக்கல் காம்போசிஷன். நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, பியூர் வாட்டர், நமக்கு சி வாட்டர் எடுத்தால் அது பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபேஸ் சேஞ்ச் வச்சுருக்கணும். 3வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோர் தென் சிங்கிள் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஸ் ஃபார் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஓகேங்களா, ஹோமோஜீனியஸ் மிக்சராக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வேரியபிள் கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது சேம் கெமிக்கல் காம்போசிஷனாக இருக்கணும், அதாவது ஹோமோஜீனியஸ் மிக்சர். அப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்கிறேன்னா, இப்போ ஹோமோஜீனியஸ் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை ஏர் எடுத்துக்கிறேன், மாய்ஸ்ட் ஏர் எடுத்திருக்கேன். ட்ரை ஏரை நீங்கள் எங்கே எடுத்திங்கனாலும் சரி, ட்ரை ஏரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் எடுத்திங்கனாலும் ஊட்டியில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 77% வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், 20 நைட்ரஜன் இருக்கும், 22% வந்து ஆக்சிஜன் இருக்கும், மீதி வந்து பார்த்திங்கன்னா அதர் கேஸ் இருக்கும் 0.5%. ஆனால் நம்ம மாய்ஸ்ட் ஏர் எடுத்தோம்னா, நம்ம வந்து சென்னையில் இருக்கிற மாய்ஸ்ட் ஏரும் ஊட்டியில் இருக்கிற மாய்ஸ்ட் ஏர் எடுத்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்னா, மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள்.
மாய்ஸ்டர் ஏர் எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 77% நைட்ரஜனும் 22% ஆக்சிஜனும் 0.2% மாய்ஸ்டர் இருக்கும். ஆனால் நம்ம ட்ரை ஏர் எங்கே போய் எடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர் இருக்காது. ஆனால் சரி, இந்த மாய்ஸ்டர் இருக்குல்ல, மாய்ஸ்டர் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் அதை பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். ஆனால் வந்து நமக்கு மாய்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 0.2% அதிகமாக இருக்கும். இதே ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறனால அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாய்ஸ்டர். சென்னையிலையும் ஊட்டிலையும் இங்கே துணி காய வைத்தால் எந்த துணி சீக்கிரமாக காயும்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற துணியை விட ஊட்டியில் இருக்க துணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் காஞ்சிரும். ஏன்னா வந்து சென்னையில் இருக்கிறது மாய்ஸ்டர் அதிகம், ஊட்டியில் இருக்கிறது மாய்ஸ்டர் கம்மி. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரபியில் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ட் நம்ம வந்து எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனா ப்ராப்பர்ட்டி டயக்ராம், அதாவது அந்த டயக்ராம்லாம் பார்ப்போம்ல, பிவி, டிஎஸ், பிடி, ஹெச்எஸ். இப்போ ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம சம போடுவோம். ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டீம் டேபிள் நமக்கு இல்லை. அப்புறம் மேக்ஸ்வெல் ரிலேஷன் பற்றி பார்ப்போம். மேக்ஸ்வெல் ரிலேஷன் முக்கியமான ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பிவி டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ த ஃபேஸ் சேஞ்ச் இஸ் டேக்கன் பிளேஸ் இஸ் நோன் அஸ் சேச்சுரேஷன் ஸ்டேட். அதாவது எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் நடக்குதோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். அதாவது ஃபேஸ் சேஞ்ச் எப்போங்க நடக்கும்? ஒரு வாட்டரை நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம வாட்டரே வந்து எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுதுங்களா? அப்போ சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுறப்ப அது ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேட்டு. லிக்விட்லேருந்து வேப்பராக மாறுறப்ப நமக்கு அது ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேட்டு. அப்போ வேப்பர்லேருந்து திரும்ப நமக்கு லிக்விடாக மாறுறப்ப அது ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேட்டு. அப்போ லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுறப்ப அந்த சேஞ்சஸ் எங்கே நடக்குதோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் இடம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த சேச்சுரேஷன் பை ஜாயினிங் த சேச்சுரேஷன் ஸ்டேட் ரெஸ்பெக்டிவ் சேச்சுரேஷன் லைன் வில் பி அப்ளைடு. அந்த சேச்சுரேஷன் ஸ்டேட் நடக்கிறப்ப நம்ம அந்த லைனெல்லாம், அதாவது அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு சேச்சுரேஷன் லைன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து டயக்ராம் நீங்கள் பாருங்கள், நமக்கு என்ன தெரியும்? சேச்சுரேஷன் ஸ்டேட்டுங்கிறது நமக்கு என்ன தெரியும்னா, எங்கே பேஸ் சேஞ்ச் நடக்குதோ அது சேச்சுரேஷன் ஸ்டேட்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு சாலிட் ஐஸ் வந்து -20 டிகிரி எடுத்துகிட்டு 500 டிகிரி வரையும் ஹீட் பண்ணுறேன். அப்போ அந்த ஹீட் பண்ணுறப்ப நமக்கு எந்த இடம்லாம் சேச்சுரேஷன் லைன் வரும் அதை சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஐஸ் கட்டி எடுத்துகிட்டேன், -20 டிகிரியில் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு 500 டிகிரி செல்சியஸ் வரையும் நான் மாற்ற போகிறேன். அப்போ எனக்கு எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சேச்சுரேஷன் லைன்லாம் வரும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிவி டயக்ராம் இது. ஓகேங்களா? பிவி டயக்ராமு இது நீங்கள் +500 மாற்றிங்க, +500 டிகிரி செல்சியஸ் வரையும் மாற்ற போகிறோம். ஓகேங்களா? -20லேருந்து +500 டிகிரி செல்சியஸ் வரையும் அந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸை வந்து நம்ம ஸ்டீமாக மாற்றுறப்ப எந்தெந்த இடத்துல சேச்சுரேஷன் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்? 0 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்? சாலிட் லைன், அதாவது நமக்கு சாலிட் இருந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக மாற வாய்ப்பு. ஓகேங்களா? சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறது. ஓகேங்களா? நமக்கு 0 டிகிரி பொறுத்த வரைக்கும் நமக்கு அது வந்து சேச்சுரேஷன் சாலிட் லைனு. அப்போ நமக்கு 0 டிகிரிக்கு அப்புறம் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி அப்படி போகிறப்ப நமக்கு என்ன நடக்கும்? அந்த இடத்துல அதே 0 டிகிரியில் தான். அப்போ எனக்கு 0 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் சாலிட் லைனாகவும், 0 டிகிரிக்கு மேலே போனால் எனக்கு சேச்சுரேஷன் வேப்பர் லைனாகவும் இருக்கும். அதாவது சேச்சுரேஷன் லிக்விட் லைனாகவும் இருக்கும். ஏன்னா சாலிட் வந்து நமக்கு லிக்விடாக மாறுது. அப்போ சேச்சுரேஷன் சாலிட் லைன், சேச்சுரேஷன் லிக்விட் லைன். அது மீதி ஒன்று என்ன இருக்குது? சேச்சுரேஷன் வேப்பர் லைன். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே போகிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். அந்த ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிறப்ப இடம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் லைன். ஓகேங்களா? சேச்சுரேஷன் லைன். அப்போ அந்த இடம் சேச்சுரேஷன் வேப்பர் லைன். நமக்கு என்ன நடக்கும்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு 1 டிகிரிலேருந்து 0 டிகிரிக்கு போகிறப்ப நமக்கு லிக்விடில் இருந்து சாலிடாக மாற பார்க்கும். அப்போ அந்த லைன் வந்து சேச்சுரேஷன் சாலிட் லைனு. இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரிலேருந்து 1 டிகிரிக்கு போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சேஞ்ச் நடக்கும். அப்போ அந்த பேஸ் சேஞ்ச் நடக்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் லிக்விட் லைனு. அப்போ நமக்கு லிக்விட்லேருந்து வேப்பராக மாற 100 டிகிரிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் வேப்பர் லைன். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து நமக்கு சேச்சுரேஷன் சாலிட் லைன், சேச்சுரேஷன் லிக்விட் லைன், சேச்சுரேஷன் வேப்பர் லைனுங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் நமக்கு வாட்டர் வந்து கொதிக்குன்னு தெரியும். ஓகேங்களா? 100 டிகிரி செல்சியஸில். இப்போ 100 டிகிரி செல்சியஸில் நமக்கு ஃபுல்லாக வேப்பராக மாறினா வாய்ப்புகள் கிடையாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது சேச்சுரேஷன் லிக்விட் லைனு, இது சேச்சுரேஷன் ஓகேங்களா வேப்பர் லைன். அதாவது ரெண்டும் மாறுற இடங்க எனக்கு. அதாவது நான் ரெண்டும் மாறுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டும் மீட் ஆகுதுல, சேச்சுரேஷன் லிக்விட் லைனும் ஓகேங்களா சேச்சுரேஷன் வேப்பர் லைனும் மீட் ஆகிற இடம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்.
அது என்னன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பாருங்கள் சாலிடு, இது சாலிட் ப்ளஸ் லிக்விட்ஸ். அதாவது அந்த பேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சாலிட் லிக்விடாக இருக்கும், இங்கே லிக்விட் ப்ளஸ் வேப்பர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு லிக்விட் ப்ளஸ் வேப்பர் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வேப்பராக இருக்கும் இந்த இடம். ஓகேங்களா? இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா நமக்கு என்ன, சேச்சுரேஷன் லிக்விட் லைனும் சேச்சுரேஷன் வேப்பர் லைனும் மீட் ஆகிற இடம். ஓகேங்களா? அதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பற்றி பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம லேட்டன்ட் ஹீட்னா என்னென்னு பார்க்கணும். லேட்டன்ட் ஹீட்னா என்னங்க? லேட்டன்ட் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ரெக்யர்ட் டு சேஞ்ச் த ஃபேஸ் இஸ் நோன் அஸ் லேட்டன்ட் ஹீட். இப்போ நம்ம பார்த்தோம், ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிறப்ப அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேச்சுரேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோமா. அந்த சேச்சுரேஷன் லைன் நம்ம இப்படி சொல்லுவோம். ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிறப்ப நமக்கு அந்த ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி தேவைப்படும்ல, அந்த எனர்ஜி தான் நமக்கு லேட்டன்ட் ஹீட். அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ரெக்யர்ட் டு சேஞ்ச் த ஃபேஸ் இஸ் நோன் அஸ் லேட்டன்ட் ஹீட். எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை எதுக்கு, ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு மாற்றுறதுக்கு. ஓகேங்களா? அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ரெக்யர்ட் டு சேஞ்ச் த ஃபேஸ் இஸ் லேட்டன்ட் ஹீட்டு. இப்போ பாருங்களேன், சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது, அதுக்கு பேர் என்னங்க? சாலிடை வந்து லிக்விடாக மாற்றினா நமக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன். ஓகேங்களா? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன். அதே வந்து நான் லிக்விடை சாலிடாக மாற்றினா ஐஸ் கட்டியாக மாற்றணும், அதுக்கு பேர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங். அதாவது எனக்கு சாலிட்லேருந்து லிக்விடாக போகிறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட ஹீட்டு தேவையில்லை. அதாவது சாலிட்லேருந்து எனக்கு லிக்விடாக போகிறது குறிப்பிட்ட எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லேட்டன்ட் ஹீட். ஓகேங்களா? அப்போ எனக்கு சாலிட்லேருந்து லிக்விடாக மாறினா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன், எனக்கு லிக்விட்லேருந்து சாலிடாக மாறணும். அப்போ எனக்கு எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் லிக்விட் வந்து சாலிடாக மாறும், அதுக்கு பேர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங். இப்போ லிக்விட் டு வேப்பர் வேப்பரைசேஷன், அப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அப்போ வேப்பர் டு லிக்விட், அப்போ கண்டென்சேஷன் பண்ணும், அப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன். அப்போ சாலிட் டு வேப்பர் பதங்கமாதல், அப்போ சப்ளிமேஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். வேப்பர் டு சாலிட்னா டெபாசிஷன், அதாவது படிய வைத்தல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் டு லிக்விட்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன், சாலிட் டு லிக்விட்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங், லிக்விட் டு சாலிட்னா. அப்புறம் லேட்டன்ட் ஹீட் டு வேப்பர்னா வேப்பரைசேஷன். அப்போ எனக்கு எவ்வளோ ஹீட்டு தேவை, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் தேவை. அப்போ வேப்பர் டு லிக்விட்னா நமக்கு வந்து நீராவி வந்து பார்த்திங்கன்னா குளிர்வித்தல் கண்டென்சேஷன். அப்புறம் சாலிட்லேருந்து டேரெக்டாக வேப்பர்னா பதங்கமாதல் சப்ளிமேஷன். சாலிட் டு வேப்பர் முடிஞ்சுதா, அப்புறம் வேப்பர்லேருந்து சாலிடாக மாற்றினா கண்டென்சேஷன், டெபாசிட் பண்ண வைக்கிறோம், அது பேர் டெபாசிஷன். ஓகேங்களா? இப்போ டூரிங் த லேட்டன்ட் ஹீட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் கான்ஸ்டன்ட். இப்போ லேட்டன்ட் ஹீட்னா நமக்கு என்னென்னு தெரியும், அந்த ஸ்பேஸ் சேஞ்ச் நடக்குதுல, அப்போ அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரியில் கொதிச்சிட்ருக்கு. எனக்கு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் சேஞ்ச் நடக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ரு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர். ஓகேங்களா? வாட்டர் வேப்பர். அப்போ இந்த 100 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆவியாகனு சொல்ல முடியாது. அப்போ எனக்கு 100 டிகிரிக்கு அப்புறமும் எனக்கு கொஞ்சம் ஹீட்டு தேவை. அந்த ஹீட்டு தேவையான இடத்துல எனக்கு என்னன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ லேட்டன்ட் ஹீட் எங்கே தேவையோ அந்த இடத்துல, அதாவது டூரிங் த லேட்டன்ட் ஹீட் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் அட் லேட்டன்ட் ஹீட். ஓகேங்களா? லேட்டன்ட் ஹீட் தேவையான இடத்துல ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னங்க, அந்த டயக்ராமில் பார்த்தோம்ல, when the saturated liquid line and the saturated vapor line is intersecting is known as critical point. ஓகேங்களா? நம்ம லேட்டன்ட் ஹீட் பார்த்துட்டோம். லேட்டன்ட் ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நமக்கு என்னென்னா சேச்சுரேட்டட் லிக்விட் லைனும் சேச்சுரேட்டட் வேப்பர் லைனும் நமக்கு தெரியும். சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் என்னங்க, ஃபேஸ் சேஞ்ச், அதாவது நமக்கு வாட்டர்லேருந்து வேப்பராக மாறப்போகுது. அப்போ வாட்டர்லேருந்து நமக்கு வேப்பராக மாறுறப்ப என்னன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சேஞ்சாக நடக்கும், ஸ்பேஸ் சேஞ்ச் ஆக போகுமா. அப்போ அந்த இடத்துல நமக்கு சேச்சுரேட்டட் லிக்விட் லைன்னு தெரியும். சேச்சுரேட்டட் வேப்பர் லைன்னா எனக்கு வாட்டர் வந்து எனக்கு வேப்பராக அந்த குறிப்பிட்ட இடத்துல மாறப்போகுது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் வேப்பர் லைன், அதை ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக வாட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 373.15 டிகிரி செல்சியஸ் 221 பார். ஓகேங்களா? இப்போ இது கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேங்களா? 373.15 டிகிரி செல்சியஸ் 221 பார் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ ட்ரிபிள் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ட்ரிபிள் பாயிண்ட்டை பின்னாடி பார்ப்போம். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 0.01 டிகிரி செல்சியஸ் 0.6 கிலோ பாஸ்கல். ப்ரெஷர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா 1 பாரோட கீழே. ஓகேங்களா? பை இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் கம்மிங் டவுன் பிகம்ஸ் 0 அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னென்னு தெரியும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன, சேச்சுரேஷன் லைன், சேச்சுரேஷன் லிக்விட் லைனும் சேச்சுரேஷன் வேப்பர் லைனும் மீட் பண்ணுற இடம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு தெரியும். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் கம்மிங் டவுன் பிகம் 0. அப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அதாவது நான் ப்ரெஷர் அதிகப்படுத்துறதுனால எனக்கு வேப்பரைஸுக்கு தேவையான ஹீட், அதாவது எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தேவை.
அப்போ நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் நான் ப்ரெஷரை மட்டும் அதிகப்படுத்திடுறேன். ஓகேங்களா, டெம்பரேச்சர் நான் அதிகமாக கொடுக்க தேவையில்ல. அப்போ நான் அந்த இடத்துல ப்ரெஷரை மட்டும் அதிகப்படுத்திடுறேன். ப்ரெஷரை அதிகப்படுத்தினா எனக்கு என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. அதாவது லிக்விட்லேருந்து வேப்பராக லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்தா போதும். அப்போ அந்த இடத்துல ஜீரோவே ஆயிடுதுங்க ப்ரெஷரை ரொம்ப அதிகப்படுத்தோம்னா. அப்போ நமக்கு என்ன தெரியுது, கிரிட்டிக்கல் பாயிண்டில் ப்ரெஷரை நான் அதிகப்படுத்துகிறேன். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது எனக்கு தெரியும். சேச்சுரேட்டட் லிக்விட் லைனும் சேச்சுரேட்டட் வேப்பர் லைனும் மீட் பண்ணுற இடம். அந்த இடத்துல நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் 0 ஆயிரும். ஓகேங்களா, கிரிட்டிக்கல் பாயிண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இல்லை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே மாதிரி தாங்க வீட்டில் வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்துங்க. வீட்டில் எதுக்குங்க ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறாங்க? ப்ரெஷர் குக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சீக்கிரமாக சாப்பாடு வேகிறதுக்கு. ஓகேங்களா, நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே, அதாவது சீ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 bar. ஓகேங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மவுண்டெயின் மேலே போக 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 பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சிரும். அப்போ அவங்களுக்கு 1 பாரோட கீழே அதிகமாக இருக்கும். அப்போ நான் அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து அப்போ கொதிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா இது வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க. ஹில் ஸ்டேஷன் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சமைக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபுட்டு சமைக்கிறாங்க ஃபயரை வச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா கீழே லேண்டில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, மவுண்டெயின், இது வந்து மவுண்டெயின், இது லேண்டில் இருக்கிறவங்க சமைக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எதுங்க வந்து சீக்கிரம் குக் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம்? மவுண்டெயினா இல்லை லேண்டு, அதாவது சீ லெவலில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகுமா சொல்லுங்கள் பார்ப்போம்? ப்ரெஷர் குக்கர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேங்களா, அவங்க வந்து நார்மலாக பாத்திரம் வச்சு சமைக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன நடக்கும்னா, மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து 1 பாரை விட கீழே, 1 பாரை விட கம்மி. ஆனால் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்டை பொறுத்த வரைக்கும் 1 bar ஈக்குவல் டு ஆர் 1 பாரோட அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. மவுண்டெயினில் ப்ரெஷர் கம்மியாகிறப்ப அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ்லேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் 100 டிகிரி செல்சியஸ் வேணும். அப்போ நமக்கு ஃபேஸ் சேஞ்ச் எங்கே நடக்கும்? ஃபேஸ் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் லிக்விட் லைன்லேருந்து சேச்சுரேஷன் வேப்பர் லைனுக்கு போகணும். அப்படி போகணும் எனக்கு லேட்டன்ட் ஹீட்டு தேவை. அப்போ 80 டிகிரியில் உங்களுக்கு லேட்டன்ட் ஹீட்டு அவ்வளோவா கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் 100 டிகிரிக்கு அப்புறம் நமக்கு லேட்டன்ட் ஹீட்டு கம்மியாக இருந்தால் போதும். அப்போ நமக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈஸியாக சமைச்சிடும். அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால நமக்கு லேண்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபுட்டை சமைச்சிருவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயினில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு ஈஸியாக சமைக்க முடியாது. ஓகேங்களா, அதனால தான் ப்ரெஷர் குக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது மவுண்டெயினில் இருக்கிறவங்களுக்காக ப்ரெஷர் குக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ நமக்கு ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறப்ப ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 bar 2 bar 3 bar 4 bar 5 bar எவ்வளோ வேணால் மாறும். ஓகேங்களா, நமக்கு 3 bar to 4 bar போகும். அப்போ ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு அதே தாங்க 100 டிகிரிக்கு மேலே கொதிக்குது. அப்போ கொதிச்சுட்டு எனக்கு வேப்பராக மாறணும். வேப்பராக மாறுறப்ப எனக்கு லேட்டன்ட் ஹீட்டு தேவை. அப்போ எனக்கு ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா எனக்கு அந்த ஹீட் இருக்குல்ல, லேட்டன்ட் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 ஆயிரும். அப்போ அதனால தாங்க ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரெஷர் குக்கரை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரெஷர் 3 bar 4 bar 5 bar எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, நமக்கு அவுட் சைடில் இருக்கிறது 1 bar. இப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ 100 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வேண்டியது கொஞ்சம் 110 டிகிரி கொதிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குன்னா எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கணும். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டீமாக மாறணும். ஃபுல் ஸ்டீமாக மாறுறப்ப எனக்கு லேட்டன்ட் ஹீட்டு தேவை. அந்த லேட்டன்ட் ஹீட்டு தேவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு அதிகமாக கொடுக்கணும். அப்போ லேட்டன்ட் ஹீட்டு அதிகமாக கொடுக்கணும். அப்போ நான் அதிகமாக கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷர் குக்கரை வச்சு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் கிரிட்டிக்கல் பாயிண்டில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் லேட்டன்ட் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 ஆயிரும். அப்போ நமக்கு குக்கரில் லேட்டன்ட் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக, அதாவது அதிகமாக கிடைக்கும் எப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப. அதனால தாங்க ப்ரெஷர் குக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மவுண்டெயினில் யூஸ் பண்ணவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் எல்லா இதுலேயும் ப்ரெஷர் குக்கர் தான் இருக்குது. ஓகேங்களா, where both saturated lines are intersecting called triple point line. ட்ரிபிள் பாயிண்ட் லைன் என்னன்னா கீழே பார்ப்போம் இந்த டயக்ராமில். சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் இன்டர்செக்டிங் இஸ் கால்டு ட்ரிபிள் பாயிண்ட் லைன். அதாவது நாம் வந்து என்ன பார்த்தோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்த்தோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது சேச்சுரேட்டட் லிக்விட் லைனும் சேச்சுரேட்டட் வேப்பர் லைனும் மீட் பண்ணுற இடம். இப்போ ட்ரிபிள் பாயிண்ட் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் 2 லிக்விட் லைன் மீட் பண்ணுறது. சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி ஒன்று இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
சாலிட் வந்து லிக்விடாக மாறுதில்ல, சாலிட் வந்து நமக்கு லிக்விடாக மாறுறப்ப அப்போ ஒரு லிக்விட் லைன் நமக்கு கிடைக்கும். லிக்விட் வந்து நமக்கு வேப்பராக மாறுறப்ப அந்த இடத்துல ஒரு சேச்சுரேட்டட் லைன் கிடைக்கும். அப்போ 2 சேச்சுரேட்டட் லைனையும் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ட்ரிபிள் பாயிண்ட். அப்போ இது ஒரு சேச்சுரேட்டட் லைனு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேச்சுரேட்டட் லைனு, இந்த வாட்டர் வேப்பருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு சேச்சுரேட்டட் லைனு, அப்போ இந்த இடத்துல ட்ரிபிள் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இதான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, இது ஃபியூசன் லைன். ஃபியூசன் லைன்னா நமக்கு தெரியும் சாலிட் டு லிக்விட். ஓகேங்களா, வேப்பரைசேஷன் லைன் லிக்விட் டு சாலிட். அப்போ அதுக்கு இடையில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் லிக்விட் லைன்லாம் இருக்கும். அதாவது சாலிடு லிக்விடாக மாறுறப்பையும் லிக்விட் வேப்பராக மாறுறப்பையும் 2 லைன் கிடைக்கும். அப்போ 2 லைன் நம்ம ஜாயின் பண்ணால் 2 ஜாயிண்ட் ஆகிற இடம் ட்ரிபிள் பாயிண்ட். ஓகேங்களா, லேட்டன்ட் ஹீட் அண்ட் ப்ரெஷர் ஆர் கான்ஸ்டன்ட் எங்கேங்க, அது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு லேட்டன்ட் ஹீட் தேவை. லேட்டன்ட் ஹீட் எப்போ தேவை, வாட்டர் வந்து லிக்விடாக மாறணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு தேவை என்ன தேவை, லேட்டன்ட் ஹீட் தேவை. அப்போ நம்ம ப்ரெஷரும் டெம்பரேச்சர் அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணால் நமக்கு லேட்டன்ட் ஹீட் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன், சாலிடு வந்து லிக்விடாக மாறுதுங்க. அப்போ சாலிட் வந்து நமக்கு லிக்விடாக மாறுறப்ப லேட்டன்ட் ஹீட்டு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, சாலிட் வந்து லிக்விடாக மாறுறப்ப. ஓகேங்களா, எந்த இடத்துல நமக்கு மாறும், சாலிட் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு மாறும். அப்போ இந்த இடத்துல மாறுறப்ப நமக்கு லேட்டன்ட் ஹீட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, பை இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வில் இன்க்ரீஸ். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னால் என்னங்க, அந்த சேச்சுரேஷன் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லைங்க, அதாவது வாட்டர் வந்து வேப்பராக மாறுறப்ப அது சேச்சுரேஷன் ஸ்டேட்டுன்னு நமக்கு தெரியுமா. அப்போ சேச்சுரேஷன் லிக்விட் லைன், சேச்சுரேஷன் வேப்பர் லைன் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆகவும், அந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பை டிக்ரீஸிங் த ப்ரெஷர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ரிடியூஸ்டு. ஸோ தட் ஃபார் எனி பியூர் சப்ஸ்டன்ஸ், எந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் எடுத்தினாலும் சேச்சுரேஷன் டெம்பர் டிஃபென்ஸ் அப்பான் ப்ரெஷர், அதே மாதிரி சேச்சுரேஷன் ப்ரெஷர் டிஃபென்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். ஓகேங்களா, அப்போ அந்த சேச்சுரேஷன் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், சேச்சுரேஷன் பாயிண்டில் ப்ரெஷரை குறைச்சினா டெம்பரேச்சர் குறையும். ஓகேங்களா, அப்போ சேச்சுரேஷன் டெம்பரேச்சரும் ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா, இப்போ ட்ரிபிள் பாயிண்ட்னா நமக்கு தெரியும். The fusion line and evaporation line intersecting is called triple point. ஓகேங்களா, fusion line நம்ம இங்கே சொல்லிப்போம், fusion line. ஓகேங்களா, fusion லைனும் evaporation லைனும் intersecting is called triple point. நம்ம என்ன பண்ணியிருப்போம், saturation liquid lines intersecting, அதே தாங்க நமக்கு ஃபியூசன் லைனுக்கு தான் சாலிட் டு லிக்விட் மாறுது. வேப்பரேஷன் என்னதான், வேப்பரேஷன் லைனில் நமக்கு என்ன, வாட்டர் டு வேப்பர். அப்போ அந்த லைன் ரெண்டையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ட்ரிபிள் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அதை முன்னாடியே பார்த்துருந்தோம் மேலே. ட்ரிபிள் பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as the where all the phases in will be equilibrium is known as triple point. ட்ரிபிள் பாயிண்ட்னா என்னன்னா, ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸோட 3 நிலைகளும், ஓகேங்களா, 3 வகைப்பட்ட நிலைகளும் ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஈக்குலிபிரியம் நமக்கு தெரியும், அதோடைய தெர்மல் ஈக்குலிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஈக்குவலாக இருந்தால் அது தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0.6 கிலோ பாஸ்கல், 0.0 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த ப்ரெஷரு இந்த டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எந்த ஸ்டேஜ்லேயும் இருக்காமல் இருக்கும். அதை நீங்கள் வாட்டர்னு சொல்ல முடியாது, வேப்பர்னு சொல்ல முடியாது, சாலிட்னு சொல்ல முடியாது. இந்த டெம்பரேச்சர் அண்டு இந்த ப்ரெஷரில் 0.6 கிலோ பாஸ்கல்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 1 பாருங்கிறதே 10⁵ பாஸ்கல். ஓகேங்களா, அப்போ 10⁵ பாஸ்கல் 100 × 10⁵ பாஸ்கல். இது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரெஷர். இங்கே பாருங்கள், ட்ரிபிள் பாயிண்ட் வில் பி ரிப்ரசன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஏன் இங்கே ட்ரிபிள் பாயிண்ட்டை ப்ரெஷர் மட்டும் டெம்பரேச்சர்னு சொல்கிறீங்கன்னா, பிகாஸ் ஆல் அதர் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி வில் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபேஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்போ நமக்கு மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேஜ், அதாவது ஃபேஸ் மாறுறப்ப எல்லாம் மாறும். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் இன் எ பாயிண்ட் இன் பிடி டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரிபிள் பாயிண்ட்டை ப்ரெஷர் டெம்பரேச்சர் லைனில் சொல்லியிருக்கான காரணமே அதுதான். when all other thermodynamic property diagram will be represented லைனாக கொடுத்துருப்போம். நமக்கு பிடி டயக்ராமை தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்தால்பினாலும் சரி, என்ட்ரோபினாலும் சரி, இன்டர்னலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனாக தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ட்ரிபிள் பாயிண்ட்டை பிடி டயக்ராமில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், ப்ரெஷர் குக்கரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ப்ரெஷர் குக்கரை நமக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 0.4 பாராக இருந்தால் நமக்கு டெம்பரேச்சர் 47 டிகிரிலே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா, அதாவது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். அப்போ 0.7 பாராக இருந்தால் 80 டிகிரியில் குறைக்கும், 0.8 பாராக இருந்தால் 95 டிகிரியில் தண்ணி கொதிக்கும், 1 பாராக இருந்தால் 100 டிகிரியில் கொதிக்கும், 2 பாராக இருந்தால் 104 டிகிரியில் கொதிக்கும், 3 பாராக இருந்தால் 108 டிகிரியில் குறைக்கும். அப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம், அப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், அதாவது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 108 டிகிரியாக மாறலாம். இப்போ 108 டிகிரி போயிடுச்சுன்னா நமக்கு தேவையான லேட்டன் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அப்பயே அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபுட்டு சீக்கிரமாக வெந்துடும். ஓகேங்களா, ஃபுட்டு சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்களேன், நமக்கு இந்த இதெல்லாம் வந்து லேட்டன் ஹீட் 400 கிலோ ஜூல், இந்த இடத்துல 250 கிலோ ஜூலா, 250, அதாவது நமக்கு 1 பார் 100 டிகிரி ஆகிறப்ப 250 கிலோ ஜூல். இது 3 பார் 110 டிகிரினா 1000 கிலோ ஜூல். அதாவது நான் வந்து 0.4 ப்ரெஷர் எனக்கு இருக்குது, 47 டிகிரி செல்சியஸில் கொதிக்குது தண்ணி. அப்போ நமக்கு தண்ணி வந்து கொதிச்சிருச்சு, ஆனால் நமக்கு லேட்டன் ஹீட் எவ்வளோ அந்த இடத்துல வேணும்னா 4000 கிலோ ஜூல் வேணுங்க. அப்போ நமக்கு மவுண்டெயினில் நம்ம ஃபுட்டு சமைக்கிறப்ப அவ்வளோ லேட்டன் ஹீட் நம்ம ஹீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் சமைக்கிறப்ப, ஓகேங்களா, லேண்டில் சமைக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பார் 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு 2500 கிலோ ஜூல் வந்து லேட்டன் ஹீட் கொடுத்தா போதும். இதே ப்ரெஷரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு 108 டிகிரியில் தண்ணி கொதிக்கும், அப்போ 1000 கிலோ ஜூலுங்கிற நமக்கு லேட்டன் ஹீட் கொடுத்தா போதும். அப்போ நமக்கு ப்ரெஷர் அதிகரிக்க வாட்டரோட பாயிலிங் டெம்பரேச்சர் அதிகரிக்குது, அப்போ லேட்டன் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறையுது. ஃப்ரம் above PT diagram, liquid phase of any substance will be appeared above the triple point. Below the triple point, sublimation will occur. அப்போ நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் மேலே அந்த டயக்ராமில் பார்த்தோம்ல, பார்ப்போம் பாருங்கள். இந்த ட்ரிபிள் பாயிண்ட்னு பார்த்தோம்ல, இந்த ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாகவும், இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன் நடக்கும். அதாவது சாலிட் வந்து டைரெக்டாக பதங்கம் ஆயிரும். இந்த ட்ரிபிள் பாயிண்ட் லைனுக்கு கீழே, ட்ரிபிள் பாயிண்ட் லைனுக்கு மேலே நமக்கு என்ன நடக்கும், ட்ரிபிள் பாயிண்ட் லைனுக்கு மேலே நமக்கு லிக்விடாக இருக்கும். ஓகேங்களா, லிக்விடாக டைரெக்டாக மாறிடும். ட்ரிபிள் பாயிண்ட் லைனுக்கு கீழே நமக்கு டைரெக்டாக வந்து சப்ளிமேஷன் நடந்துடும், பதங்கமாதல் நடந்துடும். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு, கேம்ஃபயர் அல்லது வந்து கற்பூரம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கற்பூரம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிஎஸ் டயக்ராம் பாருங்களேன், டிஎஸ் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் அண்டு என்ட்ரோபி டயக்ராம். இப்போ நான் 20 டிகிரியில் இருக்குங்க, 20 டிகிரிலேருந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணால் நமக்கு 100 டிகிரி வந்துடுது. அப்போ 100 டிகிரி வந்துடுச்சா, அப்போ 1 2 3 ஓகேங்களா 100 டிகிரி வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு லிக்விட் ஜோன். அதாவது நமக்கு இது 100 டிகிரிங்கிறது இந்த இடத்துல தெரியுங்களா, 100 டிகிரி நமக்கு என்ன தெரியும், சேச்சுரேஷன் டெம்பரேச்சரா. அப்போ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் லைனுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கம்ப்ரஸ்டு லிக்விட் ஜோனு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா நமக்கு சேச்சுரேஷன் லிக்விட் லைனும் சேச்சுரேஷன் வேப்பர் லைனும் மீட் ஆகிற இடம் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ இந்த இடம் மிக்ஸ்டு ஜோனு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீட் ஜோன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல 100 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா x = 0. எக்ஸுங்கிறது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் பற்றி பின்னாடி பார்ப்போம். அப்போ x = 0. அப்போ நமக்கு வேப்பராக மாறினதுக்கப்புறம் x = 1. அந்த மிக்சடு ஜோனில் வந்து நமக்கு வெட் ஸ்டீம் வந்து ட்ரை ஸ்டீமாக மாறிடுச்சு. ஓகேங்களா, வெட் ஸ்டீமாக இருக்கிறப்ப அதோடைய ட்ரைனஸ் கம்மியாக இருக்கும், அதாவது 0ல் இருக்கும். வெட் ஸ்டீம்லேருந்து ட்ரை ஸ்டீமாக மாறினதுக்கப்புறம் அதோடைய ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் 1 மாறிடும். ஓகேங்களா, 0 to 1 தான் நமக்கு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மிக்ஸ்டு ஜோனில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், 0 to 1. when substance temperature is below the saturation temperature of pressure, the substance is known as compressed liquid. சொன்னல அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா below the saturation temperature, அதாவது 100 டிகிரிங்கிறது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னால் அது கீழே இருக்கிறதெல்லாம் கம்ப்ரஸ்டு லிக்விட் ஜோன் ஆகவும், சப்ஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறப்ப 100 டிகிரி செல்சியஸாக இருக்கிறப்ப நமக்கு அந்த இடம் மிக்ஸ்டு ஜோனாகவும், சப்ஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சரோட அதிகமாகிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பர் ஹீட் ஜோனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, the property of pure substance can be obtained from steam table. Any other property diagrams when it is compressed liquid and superheat zone. நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு லிக்விட் ஜோனில் இருக்கிற சூப்பர் சப்ஸ்டன்ஸையும், அதாவது சப்ஸ்டன்ஸையும், சூப்பர் ஹீட் ஜோனில் இருக்கிற பியூர் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி நான் எங்கே பார்ப்பேன்னா ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்டீம் டேபிளை யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சிங் ஜோன் ஆர் சேச்சுரேட்டட் ஜோன் அதில் இருக்கிற பியூர் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனுங்கிற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அப்போ சேச்சுரேஷன் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா
ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரையும் இருக்கும். அப்போ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்னா என்னடா? ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் டிஃபைன்ட் as the ratio of mass of vapor and total mass of substance. அதாவது ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் வேப்பர் அண்டு டோட்டல் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ நான் இதை வந்து சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற சிம்பிளில் குறிப்பேன். எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும், ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் வேப்பர், எம்ஜிங்கிறது நான் குறிக்கிறேன். அண்டு டோட்டல் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? டோட்டல் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்னங்க நமக்கு? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மிக்சிங் ஜோன்னு தெரியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்டீமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? வெட்டாக இருக்கும். அப்போ நமக்கு மிக்சிங் ஜோனில் என்ன இருக்கும்? மிக்சிங் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வெட்டுங்கிறது நமக்கு என்னங்க? லிக்விடு. ஓகேங்களா? ட்ரைங்கிறது வேப்பர். அப்போ ட்ரை வேப்பர் அப்படின்னு சொல்லுவோமா? லிக்விடும் இருக்கும், வேப்பரும் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரேஷியோ த மாஸ் ஆஃப் த வேப்பர், அந்த வேப்பரோட எடையும் டிவைடட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ்னால் நமக்கு வேப்பரோட எடை, லிக்விடோட எடை. அப்போ டோட்டல் மாஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எம்எஃப். ஓகேங்களா? எம்எஃப்னு இந்த இடத்துல குறிப்பிடுவோம், எம்எஃப். இங்கே பாருங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி டிவைட் பை எம்டி. எம்டிங்கிறது டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸுங்கிறது எனக்கு வந்து லிக்விடோட மாசும் வேப்பரோட மாசும் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்களா? 2019 2014 கேட்டிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வேணால் நீங்கள் பார்த்துக்கிறனா பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? பார்த்தா நம்ம கடைசியாக என்ன கிடைக்குன்னா, இங்கே பாருங்கள், ஸ்பெசிபிக் வால்யூம் கிடைக்கும், என்ட்ரோபி கிடைக்கும், என்தால்பி கிடைக்கும், இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம மேலே டெரைவ் பண்ணியிருப்போம். இந்த விஎஃப்ங்கிறது என்னென்னா ஸ்பெசிபிக் வால்யூம் ஆஃப் சேச்சுரேட்டட் லிக்விட் ஸ்டீம். விஜிங்கிறது ஸ்பெசிபிக் வால்யூம் ஆஃப் சேச்சுரேட்டட் வேப்பர் ஸ்டீம். ஓகேங்களா? அப்போ எஸ்எஃப்ங்கிறது என்னங்க? எஸ்எஃப்ங்கிறது என்ட்ரோபி ஆஃப் சேச்சுரேட்டட் லிக்விட் ஸ்டீமு. எஸ்ஜிங்கிறது என்னங்க? அதே மாதிரி தாங்க என்ட்ரோபி ஆஃப் சேச்சுரேட்டட் வேப்பர் ஸ்டீம். அதே மாதிரி ஹெச்எஃப்க்கு அப்படி தான், யூஎஃப்க்கு அப்படி தான். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற டெரிவேஷன் பார்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்போ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இன் சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் நமக்கு தெரியுமா? அந்த டயக்ராமில் நம்ம பார்த்துருந்தோம். இப்படி இருந்துச்சிங்களா நமக்கு அந்த டயக்ராமில்? இது சேச்சுரேட்டட் லிக்விட் லைனு, சேச்சுரேட்டட் வேப்பர் லைனு, ரெண்டும் மீட் ஆகிற இடம். இங்கே வரும் இப்படி ரெண்டும் மீட் ஆகிற இடம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட். இது சேச்சுரேட்டட் லிக்விட் லைனு, சேச்சுரேட்டட் வேப்பர் லைனு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சிங் ஜோன்னா நம்ம ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எவ்வளோ? 0. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது 1. அப்போ சேச்சுரேட்டட் லிக்விட் லைனில் எக்ஸ் 0 ஆகவும், சேச்சுரேட்டட் வேப்பர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் 1ஆகவும் இருக்குது. எப்படி எக்ஸ் வந்து நமக்கு 0 ஆகுதுன்னா, நமக்கு எக்ஸ் தெரியும். எக்ஸுங்கிறது என்ன? எம்ஜி டிவைடட் பை எம்ஜி ப்ளஸ் எம்எஃப். அப்போ சேச்சுரேட்டட் லிக்விட் லைனில் என்ன நடக்கும்? நமக்கு சேச்சுரேட்டட் லிக்விட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் வேப்பர் இருக்காது. அப்போ அது 0 ஆயிடும். அப்போ 0 பை எனி நம்பர் 0. அப்போ சேச்சுரேட்டட் லிக்விட் லைனில் 0. ஐயோ, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 0 முடிஞ்சுதுங்களா நமக்கு? அப்போ சேச்சுரேட்டட் வேப்பர் லைன் என்னங்க? சேச்சுரேட்டட் வேப்பர் லைன்னா எனக்கு எம்எஃப். இந்த இடத்துல எனக்கு சரி எம்ஜின்னு நினைக்கிறேன். எம்ஜி நமக்கு என்னங்க? இந்த இடத்துல எம்ஜி இருக்கும். எம்எஃப் வந்து 0 ஆயிரும் இந்த இடத்துல. அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி டிவைடட் பை எம்எஃப் ப்ளஸ் எம்ஜி. அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிக்விட், அதாவது லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்காது. அப்போ அதாவது லிக்விட் இருக்காது, ஃபுல்லாக வேப்பராக இருக்கும். அப்போ எம்எஃப்எஃப் 0. அப்போ அதோட மாஸ் இருக்காது. அப்போ 0 ஆச்சுன்னா எம்ஜி டிவைட் பை எம்ஜி. அப்போ 1. அப்போ எக்ஸோட ரேஞ்சு 0 to 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஹெச்எஸ் டயக்ராம் பாருங்களேன், நமக்கு தெரியும் எக்ஸுங்கிறது 0, இந்த இடத்துல எக்ஸுங்கிறது 1, ஹெச்ங்கிறது என்தால்பி, எஸ்ங்கிறது என்ட்ரோபி. ஓகேங்களா? ஹெச்ங்கிறது என்தால்பி, எஸ்ங்கிறது என்ட்ரோபி. இந்த இடத்துல எக்ஸ் நமக்கு 0ன்னு தெரியும். எக்ஸுங்கிறது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸுங்கிறது 1. எக்ஸுங்கிறது 1னா நமக்கு சேச்சுரேட்டட் வேப்பர் லைன், சேச்சுரேட்டட் லிக்விட் லைனு, ரெண்டு மீட் ஆகிற இடம் நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அப்போ நமக்கு அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே வரேன். ஹீட் பண்ணிகிட்டே நமக்கு வர்றப்ப மிக்சிங் ஜோனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ மிக்சிங் ஜோன் வந்தோன்னா நமக்கு ப்ரெஷர், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இது ஒரு இது, அப்புறம் இது ஒரு இது. ஓகேங்களா? இது ஒரு இது, 3 விதமான இதாக. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் பாருங்கள், எக்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸுக்கு 0.3, இந்த இடத்துல 0.9, 0.3. அப்போ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சிங் ஜோனில் மாறிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டிட்டேங்க. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைனு, இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லைனு. ஓகேங்களா? இது அதே தான், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைனு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லைனு. இப்போ நீங்கள் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன்.
இந்த இதை வந்து ஹெச்எஸ் டயக்ராமில் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. அப்போ நமக்கு ஹெச்எஸ் டயக்ராமில் மிக்சிங் ஜோனில் இருக்கிறப்ப நமக்கு என்னங்க நடக்குது, ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் என்னங்க அதிகரிக்குது, எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அப்போ நமக்கு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ஸ்வெல் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். மேக்ஸ்வெல் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் இதாங்க இசட் ஈக்குவல் டு இசட் எக்ஸின்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இசட்டை பண்ணால் டி இசட்டு, இசட்டை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணுறேன், ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணால் டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸ், ஒய் கான்ஸ்டன்ட், அப்போ டிஎக்ஸ் ப்ளஸ் நான் வந்து எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஒய்யை பண்ணுறேன். அப்போ டிஇசட் டிவைட் பை டிஒய், எக்ஸ் கான்ஸ்டன்ட், அப்புறம் டிஒய். ஓகேங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை எம்னும் இதை வந்து பார்த்திங்கன்னா என்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஇசட் ஈக்குவல் டு எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய். இப்படி நமக்கு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா டோ எம் டிவைடட் பை டோ ஒய் எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டோ எம் டிவைடட் பை டோ ஒய் எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு டோ என் டிவைடட் பை டோ எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். அப்படி எழுதிக்கலாம். நம்ம இந்த ரிலேஷன் வந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம். அதான் வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷன் 4 ஃபார்முலா இருக்கும், இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஒரு ரூல் இருக்குது நமக்கு. இந்த மெத்தடில் எந்த ஈக்குவேஷன் இருந்தாலும் டோ எம் டிவைடட் பை டோ எம் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், டோ என் டிவைடட் பை டோ எக்ஸ் ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இசட்டுங்கிறது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஓகேங்களா, இசட்டுங்கிறது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி ஈக்குவேஷன் பார்த்து நமக்கு பாருங்கள், டிடிஎஸ் பிடிவி ப்ளஸ் டியூன்னு இருக்கா. நான் வந்து பார்த்திங்கன்னா போன மெத்தடில் கொண்டு வர மாதிரி கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, டிஇசட் அந்த மெத்தடில் கொண்டு வரப்போ டியூ நான் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு போனால் டிடிஎஸ் மைனஸ் பிடிவி. பாருங்கள் மேலே பார்த்தோம்னா அந்த மெத்தட் மாதிரி இருக்கா. அப்போ டோ டி டிவைட் பை டோ வி எஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு மைனஸ் இருக்கனால மைனஸ் டோ பி டிவைட் பை டோ எஸ் வி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்போ இதை பாருங்கள், டிடிஎஸ் டிஹெச் விடிபி மேலே பார்த்த ஈக்குவேஷன் ப்ராப்பர்ட்டி ஈக்குவேஷன் டியூ இருக்குது, இது வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ். அப்போ டிஹெச் இருக்குது, இது வந்து ஃப்ளோ ப்ராசஸ். ஓகேங்களா, அது ஈக்குவேஷன் 1 ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ வந்து பாருங்கள் டிடிஎஸ் டிஹெச் விடிபியா, எனக்கு டிஹெச் மட்டும் வச்சுக்கிறேன். அதான் இந்த ஃபார்முலா டிஇசட் ஃபார்மேட்டில் நான் கொண்டு வரேன். அப்போ டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் விடிபி. அப்போ நம்ம இப்படி வந்துச்சுன்னா நமக்கு டோ டி டிவைட் பை டோ பி டிஎஸ் கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி டோ வி டிவைட் பை டோ எஸ் பி கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் இருக்கிறனால ஈக்குவல் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டாவது ஈக்குவேஷனு. மூணாவது ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எல்மோட்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், ஏஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் டி ஈக்குவல் டு டியூ மைனஸ் டிஎஸ் மைனஸ், அதாவது டியூ டிஏ வச்சுட்டு எஸ்ஸை பண்ணால் டிஎஸ் மைனஸ் எஸ்ஸை வச்சுட்டு டிஏ பண்ணால் டெல் டி. அப்போ நமக்கு இங்கே பாருங்கள் டியூ மைனஸ் டிடிஎஸ் நமக்கு என்னென்னு தெரியும், டியூ மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் பிடிவின்னு தெரியும். அதாவது நமக்கு முதல்ல இருக்கிற ஈக்குவேஷனை பொறுத்து இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. டெல் கியூ ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் யூன்னு ஒரு டபிள்யூங்கிறது பிடிவி நான் ஃப்ளோ ப்ராசஸில். அப்போ நமக்கு டிஏ மெத்தடில் வந்துருச்சா. அப்போ நமக்கு டோ பி டிவைடட் பை டோ டி வி கான்ஸ்டன்ட், டோ எஸ் டிவைடட் பை டோ வி டி கான்ஸ்டன்ட். அப்போ ரெண்டு பக்கம் மைனஸ்னால மைனஸ் மைனஸ் கேன்சல். இது மூணாவது ஈக்குவேஷன். ஓகேங்களா, இது மூணாவது ஈக்குவேஷன். நாலாவது கிவ்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது நமக்கு ஃப்ளோ ப்ராசஸ். அப்போ ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ்ஸு. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஈக்குவல் டு டிஹெச் மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி. அப்போ நமக்கு டிஹெச் மைனஸ் டிடிஎஸ்ங்கிறது நமக்கு என்னங்க, நமக்கு தெரியும் டெல் கியூ ஈக்குவல் டு டிஹெச் ப்ளஸ் டபிள்யூங்கிறது நமக்கு ஃப்ளோ ப்ராசஸில் விடிபி. ஓகேங்களா, மைனஸ் விடிபி. அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா நமக்கு டிஹெச் மைனஸ் டிடிஎஸ் என்ன ஆகும், டிடிஎஸ்ங்கிறது இதுதான் டிடிஎஸ். அதாவது டெல் கியூ நம்ம டிடிஎஸ்ன்னு சொல்லலாம். அப்போ டிஹெச் மைனஸ் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா விடிபின்னு வரும். ஓகேங்களா, மைனஸ்லாம் கேன்சல். அப்போ விடிபியா நமக்கு இந்த மெத்தடில் வந்துருச்சா. அதாவது டிஇசட் ஃபார்முலா வந்துச்சு. அப்போ டோ வி டிவைட் பை டோ டி கான்ஸ்டன்ட், அதாவது பியை வச்சுக்கிறோம். அப்போ டோ எஸ் டிவைட் பை டோ பி கான்ஸ்டன்ட் டி, ஒரு மைனஸ் இருக்கனால ஒரு பக்கம் மைனஸ் வரும். ஓகேங்களா, இந்த 4 ஈக்குவேஷன் தான் வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷன். இது வந்து மேயர் ரிலேஷன். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ அந்த 4 ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஷார்ட்கட் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஷார்ட்கட் வந்தோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கட் நமக்கு எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது போட்டுங்க டிபிஎஸ்வி. ஓகேங்களா, டிபிஎஸ்வி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டோம்னா இது வந்து டெம்பரேச்சராகவும் இது ப்ரெஷராகவும் இது வந்து வால்யூமாகவும் எஸ்ஸாகவும் வச்சால், அப்போ நான் வந்து பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் கொண்டு வரேன் பாருங்கள்.
நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டாவது ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போ நமக்கு டோ டி பை டோ பி எஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்படி இந்த ரிவர்ஸில் வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன். டோ பி டிவைட் பை டோ டி டிவைட் பை டோ பி எஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, வந்துருச்சிங்களா இது? அப்போ நமக்கு இது வர்றப்போ இந்த டைரெக்ஷனில் வரணும். இப்படி போகிறப்ப அடுத்து நம்ம மீதி இங்கே இருக்குங்களா, இப்படி போகிறப்ப டோ வி பை டோ டி பி கான்ஸ்டன்ட். சரி, இப்படி வரணும். சரிங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த மெத்தடில் எடுத்துக்கங்க. டி பி வி எஸ் எடுத்துக்கிறோம். ஷார்ட்கட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் கொண்டு வர பாருங்க. டோ டி டிவைட் பை டோ பி எஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம இந்த டைரெக்ஷனில் போயிருக்கோம். அப்போ நம்ம மீதிக்கிறது இது. அப்போ இது இந்த டைரெக்ஷன் கொண்டு வாங்க. டோ வி பை டோ எஸ் பி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, வந்துருச்சா? டோ டி பை டோ பி எஸ் கான்ஸ்டன்ட், டோ வி பை டோ எஸ் பி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துருச்சு. மைனஸ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டி எடுத்துட்டோமா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி எடுத்துக்கிறேன். அப்போ டோ பி பை டோ எஸ். ஓகேங்களா, டோ பி பை டோ எஸ் என்ன கான்ஸ்டன்ட்? வி கான்ஸ்டன்ட். அப்போ மீதிக்கிற டி இந்த டைரக்ஷன் வாங்க. டோ வி பை டோ டி டிவைட் பை டோ வி எஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு மைனஸ் போடணும். இதுக்கு மட்டும் மைனஸ் போடணும். ஓகேங்களா, இதுக்கு மைனஸ் போடணும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சா? இப்போ மூணாவது ஈக்குவேஷன் பாருங்கள். அதே மாதிரி நான் டிஏ பிஏ எஸ்ஸு விஏ. அப்போ நமக்கு பாருங்கள், நமக்கு வந்து டி முடிஞ்சது, பி முடிஞ்சது, மூணாவது ஈக்குவேஷன் எஃப். அப்போ டோ எஸ் டிவைட் பை டோ வி டி கான்ஸ்டன்ட். இந்த பி எடுத்தோம்னா டோ பி பை டோ டி வி கான்ஸ்டன்ட். மைனஸ் வராது மூணாவது ஈக்குவேஷனுக்கு. அப்போ நாலாவது ஈக்குவேஷன் பாருங்கள். நாலாவது ஈக்குவேஷனை நமக்கு பொறுத்த வரைக்கும் டி பி எஸ் வி 1 2 3 முடிஞ்சது. அப்போ 4. அப்போ டோ வி பை டோ டி பி கான்ஸ்டன்ட். அப்போ டோ எஸ் பை டோ பி டி கான்ஸ்டன்ட். ஒரு மைனஸ் வரும். ஓகேங்களா, 4 ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேயர் ரிலேஷன் பார்த்துங்க. நீங்கள் சிபி மைனஸ் சிவி மைனஸ் டிவி டோ வி பை டோ டி ஹோல் ஸ்கொயர்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் டோ பி பை டோ வி. இந்த ரிலேஷன் மட்டும் நீங்கள் சும்மா எழுதி வச்சுக்கோங்களா. எப்படி வந்ததுலாம் நமக்கு தேவையில்லை. அப்போ நமக்கு கிளாப்பரான ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டிபி பை டிடி சேச்சுரேஷன் ஈக்குவல் டு ஹெச்ஜி மைனஸ் ஹெச்எஃப் டிவைட் பை டி விஜி மைனஸ் விஎஃப். இது வந்து கிளாப்பரான ஈக்குவேஷன். அடுத்து கிளாசியஸ் கிளாப்பரான ஈக்குவேஷன் இருக்குது. இதையும் எழுதி வச்சுக்கோங்களா. இதெல்லாம் வந்து டெரிவ் பண்ணால் நமக்கு வேஸ்ட். ஏன்னா நம்ம கேட்குறது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்லேருந்து தான் கேட்குறான். அப்போ கிளாசியஸ் கிளாப்பரான ஈக்குவேஷன் மேயர் ஈக்குவேஷன் 3 எழுதி வச்சுக்கிங்க. ஓகேங்களா, கடைசியாக வந்து பாருங்களேன். கடைசியாக கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னென்னு தெரியும்? ஆர் சீக்வல் டு ஆர் பார் டிவைட் பை மாலிகுலர் வெயிட். போன வீடியோக்குள்ளே பார்த்துருந்தோம். ஆர் பாருங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், இது கேஸ் கான்ஸ்டன்ட், மாலிகுலர் வெயிட் MWங்கிறது. அப்போ ஆர் பாரை பொறுத்தவரைக்கும் நமக்கு 8.314 கிலோ ஜூல் பர் மோல் கெல்வின். இது வந்து மோலில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ நமக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் மாலிகுலர் வெயிட் ஆர் ஆவரேஜ் மாலிகுலர் வெயிட். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு வாட்டர் மிக்சர் ஒன்று எடுத்துக்கிறேன். மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் 70% இருக்குது, O2 20% இருக்குது, CO2 10% இருக்குது. அப்போ இதோட வாட்டரோட மாலிகுலர் வெயிட் என்ன, O2 மாலிகுலர் வெயிட் என்ன, CO2 மாலிகுலர் வெயிட் என்ன நமக்கு தெரியும். இப்போ நமக்கு வந்து அட்டாமிக் வெயிட், அதாவது மாலிகுலர் வெயிட்டுங்கிறது நமக்கு இப்போ ஒரு 100 யூனிட் எடுத்துகிட்டோம்னா ஒரு 70 யூனிட் எனக்கு H2O இருக்குது. அப்போ 70 டிவைட் பை அட்டாமிக் வெயிட் 70/18 வர வேல்யூ ப்ளஸ் ஓட்டுங்கிறது நமக்கு 20 பாயிண்ட் இருக்குது. அப்போ 20ங்கிறது நமக்கு அட்டாமிக் வெயிட் 32. அப்போ 2 டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அதையும் கூட்டிக்கங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு 10 பாயிண்ட் இருக்குது. அப்போ அதோட மாலிகுலர் வெயிட் 44, அதாவது அட்டாமிக் வெயிட் 44. அப்போ 2 டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அதை 3 ஆட் பண்ணிங்க. அதையும் 3 ஆட் பண்ணி நம்ம கீழே போட்டோம்னா அதுதான் மாலிகுலர் வெயிட் ஆஃப் H2O அந்த மாதிரி வரும். அதாவது குறிப்பிட்ட மிக்சர். ஓகேங்களா, H2Oவில் குறிப்பிட்ட மிக்சர். ஆர் சீக்வல் டு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் மாலிகுலர் வெயிட். இந்த மாதிரி கொடுத்தானா போட்டுக்கங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, அது முடிஞ்சது. இப்போ பாருங்களேன். இப்போ டூரிங் த த்ரோட்லிங் ப்ராசஸ் இன் அடியபெட்டிக் பைப்லைன் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப்